ஆ ஆ உயிர் சக்தின்னா என்ன? அப்படின்னா அப்படின்னா என்ன? சரி, லைஃப் ஃபோர்ஸுங்கிறதுனால வாட் டு யூ மீன் பை தட்? அனுபவத்தில் லைஃப் ஃபோர்ஸ்னு என்ன? பிராணனா? மூச்சு மட்டுமா? இதையெல்லாம் யார் பார்க்குறா? இந்த சந்தேகம் யாருக்கு வருது? அது லைஃப் ஃபோர்ஸுக்கு வருதா இல்லை வேறு எதுக்காவது வருதா? இது இந்த பிராணன் என்ன, பிராணன் லைஃப் ஃபோர்ஸ்னு இதை புரிஞ்சுக்கிற ஆளாரு? அதை நல்லா ஆராய்ஞ்சு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே எது இருக்கோ அதுதான் ஆத்மா. பிராணன்லாம் வந்து போயின்னு இருக்கக்கூடிய சக்தி. இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து போகிற சக்தி இல்லை. நச்ச பிராண சம்ஞா நவா பஞ்ச வாயு நவா பஞ்ச கோஷ. பிராணனும் உங்கள் ஸ்வரூபம் இல்லை. நீங்கள் லைஃப் ஃபோர்ஸுங்கிறதுனால பிராணன்னு சொல்கிறீங்களா? ஆனால் பிராணன் வந்துட்டு போகிறது ஒரு சக்தி விசேஷம். ஆனால் லைஃப் இருக்கக்கூடிய அந்த அகம், நான் இப்போ ஜட சரீரத்தில் அது இல்லை. இப்போ இருக்கிற சரீரத்துக்குள்ளே இருந்து அந்த கண்ணால் ஏதோ பார்க்கறது, காதால் ஏதோ கேட்கறது, மூக்கால் ஏதோ மணக்கிறது, நாக்கால் ஏதோ ருச்சிக்கிறது, படுத்துன்னு தூங்கிறது ஏதோ ஒன்று. அது எது அதை பார்க்கணும். அது இது அதுன்னு நான் சொல்லிட்டு காரியம் இல்லை. நீங்கள் அதை உற்று பார்க்கணும். அதுக்கு தான் தியானம்னு பேர். அதை பார்த்து பழகணும். அப்போ அது உங்களுக்கு அனுபவத்தில் வரும். அப்போது அது ஆத்மா ஆத்மா தத்வமசி அப்படின்னு நமக்கே தெரியும். அதுவே நம்ம ஸ்வரூபம் அப்படின்னு தெரியும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல